திருபுவனத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமாரை போலீசார் தாக்கும் அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. மடப்புரம் கோவில் பூசாரி அஜித்குமாரை போலீசார் தாக்கும் அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. மடப்புரம் கோவிலின் பின்புறம் உள்ள கோசாலையில் போலீசார் அஜித்குமாரை தாக்கும் அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. திருபுவனத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமாரை போலீசார் தாக்கும் காட்சிகளானது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாரை போலீசார் தாக்கும் காட்சிகளானது வெளியாகி இருக்கிறது. மடப்புரம் கோவிலின் பின்புறம் உள்ள கோசாலையில் வைத்து அஜித்குமார் மீது போலீசார் தாக்குதல் நடத்தும் காட்சிகளானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாபு சரவணன். வணக்கம் பாபு சரவணன். இளைஞர் அஜித்குமாரை போலீசார் தாக்கக்கூடிய அதிர்ச்சி காட்சிகளானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவீனா. சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே உள்ள மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயிலில் கடந்த வெள்ளிக்கிழமை அங்கு கோயில் காவலராக பணிபுரிந்த அஜித்குமார் என்பவர் 2 பெண்கள் காரில் வந்தவர்கள் 10 பவுன் நகை தங்க நகை காணவில்லை என்று திருப்போணம் போலீசில் புகார் அளித்திருந்த நிலையில் அவரை அழைத்து சென்று விசாரணை செய்த தனிப்படை காவல்துறையினர் அவரிடம் விசாரணை செய்தனர். இந்த விசாரணை செய்த பொழுது அஜித்குமார் படுகாயமடைந்து உயிரிழந்தார். அந்த அஜித்குமாரை ஆனந்த் மற்றும் கண்ணன், ராஜா, பிரபு, சங்கர மணிகண்டன் ஆகியோர் தற்போது இந்து சமய ஆணையாளர் அலுவலகத்துக்கு பின்புறம் வைத்து தாக்கும் காட்சிகள் இப்பொழுது பரபரப்பாக அந்த காட்சிகள் கிடைத்துள்ளது. அந்த காட்சிகள் தற்போது பார்த்து வரலாம். இது குறித்து இந்த நிலையில் இன்று சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆசித் ராகவத்தும் இப்ப தற்காலிகமாக பணிமாற்றமும் செய்யப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இப்போது கூடுதல் பொறுப்பாக சிவகங்கை மாவட்டத்தை பார்ப்பார் என்றும் அரசு அறிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் அந்த வீடியோ காட்சி அனைவரையும் பரபரப்பையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தி உள்ளது ரவீனா.